ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ கொங்கு பெல்ட்ல வந்துட்டு ரொம்பவுமே மிக முக்கியமான அரசியல்வாதியாகவும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா பெருந்துறை சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா? ஸோ பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ மரியாதையோட வலம் வந்தவர் தான் தோப்பு வெங்கடாச்சலம் அப்படின்னே சொல்லலாம். அதிமுக இருந்த வரைக்கும், அதுலயும் குறிப்பா வந்துட்டு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா? ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்துட்டு அதி முக்கியமான பதவிகளா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு எம்எல்ஏ சீட்டா இருந்தாலும் சரி, தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருப்பண்ணன் இருக்கார் இல்லையா? முன்னாள் அமைச்சரான கருப்பண்ணனுக்கும் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காரணமா அதிமுக இருந்து தாய் கழகமான திமுகக்கு தாவிருந்தாரு தோப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பாசத்தோட ஏற்றுக்கிட்ட அறிவாலயம் இப்ப தோப்புக்கு ஆப்பு வச்சிருக்கிறது தான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்று நான் சொல்வதை விட அவர் மனதார நினைத்திருந்தால் நான் என்ன தப்பு செஞ்சேன், எதனால என்னுடைய மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றத பறிச்சாங்க அப்படின்றத தலைமை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குமுறி இருக்காரு தோப்பு. அது இந்த கட்சி நாம ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க அதாவது வெற்றி வாய்ப்பு இழக்கிறது என்பது எல்லா கட்சிக்கும் சகஜம். மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாஜகக்கோ தாவேக்காக்கோ போறதுக்கான திட்டம் இல்லை அப்படின்னும், கட்சிக்குள்ள நடந்த உள்ளடி வேலைகளை கட்சி தலைமை கிட்ட சொன்னது தப்பா அப்படின்ற கொஸ்டினையும் அறிவாலயம் இருக்கு இல்லையா? அறிவாலயத்துக்கு முன்னாடி வச்சிருக்காரு தோப்பு வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது திமுக? தோப்பு வெங்கடாச்சலத்தினுடைய அதிரடி பதவி பறிப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோப்பு வெங்கடாச்சலம் இருக்கார் இல்லையா? தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுக இருந்து அதிருப்தியோட திமுக தாவி இருந்தாரு. திமுகக்கு வந்தப்பல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்துட்டு திமுக இருக்கு இல்லையா? திமுக தாவேகா கிட்ட தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஆய்வுக்குழு மாதிரி ஸ்டாலின் அமைச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். உட்கட்சி பூசல் தான் முக்கிய காரணம் திமுக தோல்வி, ஆட்சி இழந்ததற்கு. அதற்கு அமைச்சர் முத்துசாமி காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உட்கட்சி பூசல் தான் முக்கிய காரணம். உட்கட்சி பூசல் பெருந்துறை தொகுதியில் நிலவர தோத்த தொகுதிகள்லாம் என்ன காரணம், எதனால தோத்தோம், யார் வந்துட்டு அந்த தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனுடைய பின்னணியில தான் தோப்பு வெங்கடாச்சலத்தினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக இருக்கு இல்லையா? திமுகலையும் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்றது தரப்படலன்றதுனால தோப்பு வெங்கடாச்சலம் மறுபடியும் அதிமுகவுக்கும் இல்ல பாஜகவுக்கும் போறதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றத தொடங்கி இருக்காரு. இது வந்துட்டு தலைமைக்கு போயிடுச்சு. அதனாலதான் வந்துட்டு தோப்பு வெங்கடாச்சலத்தை பதவியை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் கசிய வந்திருக்கு. பட் தோப்பு வெங்கடாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்துட்டு கழகத்துக்கு உண்மையாதான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் அலை இருக்கு இல்லையா? தாவேகா அலை, விஜய் அலை, இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் இருந்ததுனாலதான் திமுக வந்துட்டு படுதோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்படுது. காரணம் என்று நான் சொல்வதை விட அவர் மனதார நினைத்திருந்தால் ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த விஜய் அலை எல்லாத்தையும் தாண்டியும் பல இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் திமுகவால ஜெயிச்சிருக்க முடியும். திமுக தோத்ததுக்கு காரணம் வந்துட்டு பார்த்தோம்னா விஜய் அலை மட்டும் கிடையாது, சொந்த கட்சிக்காரங்களே உள்ளடி வேலை அப்படின்றதையும் பார்த்திருக்காங்க. சோ அந்த உட்கட்சி பூசலாலதான் கட்சி தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி தலைமைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தேன். இது மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதிகளிலும் உட்கட்சி பூசலை முழுமையாக கட்டுப்படுத்தி ஏதாவது ஓரளவுக்கு பாதி தொகுதியிலேயாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் நினைத்திருந்தால் உருவாக்கியிருக்கலாம். அவர்தான் காரணம் என்று நான் சொல்வதை விட
அந்த ஸ்டேட்மெண்ட் மேலதான் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எதனால என்னுடைய பதவி பறிக்கப்பட்டுச்சுன்றது இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அப்படின்ற பேட்டியையும் தோப்பு வெங்கடாச்சலம் கொடுத்திருக்காரு. சோ என்னதான் ஆச்சு, எதனால இந்த மாதிரியான அதிரடியான விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தலைமை இருக்கு இல்லையா, தலைமையிலேயே பல முக்கியமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்கான். கட்சிக்குள்ள இருந்துட்டே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியவே குறை சொல்றவங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா சீனியர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, துரைமுருகன், இந்த மாதிரியான சீனியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக வந்துட்டு போர்க்கொடி தூக்குறவங்க, திமுக இருந்துகிட்டே அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க, இல்ல கட்சிக்குள்ள இருந்துட்டே வேற கட்சி தாவறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பேர் மேல இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்றது எதுக்க இருக்காங்க. அதனுடைய தொடக்க புள்ளி தான் தோப்பு வெங்கடாச்சலம் அப்படின்னும் சொல்றாங்க. சோ இன்னொரு பக்கத்துல வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம அண்ணன் உதயநிதி இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு கட்சி முழுக்க முழுக்க மையப்படுத்தி அதுக்கான வேலைகள் அப்படின்றத தொடங்கிட்டாங்களாம். சோ இந்த மையப்படுத்தி தொடங்கப்படக்கூடிய பணிகள் அடிப்படையில வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணனுக்கு ஆகாதவங்க, அதை தாண்டி அண்ணன் வந்துட்டு பிளாக் மார்க் வச்சிருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவிகள் அப்படின்றது பறிக்கப்பட இருக்கான். அது மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்துல இனிமேல் உதயநிதியை வந்துட்டு முதன்மைப்படுத்தி எல்லா வேலைகளையும் செயல்படுத்த உத்தரவு போட்டிருக்கான் கட்சி தலைமை. இனிமேல் உதயநிதியை எல்லாரும் சின்ன கலைஞர்னு கூப்பிடுங்க அப்படின்ற வரைக்கும் வந்துட்டு இந்த உத்தரவு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். அதுவும் இல்லாம கனிமொழி இருக்காங்க இல்லையா, கனிமொழி உட்பட இன்னும் பல துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்காங்களாம். அந்த துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து முதன்மை துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியும் கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட இருக்கான். இனி கட்சியில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் டைரக்டா உதயநிதியினுடைய காதுகளுக்கு ரிப்போர்ட் செய்யணும் அப்படின்றதன் அடிப்படையில பல மாற்றங்களும் நடக்க இருக்கான். சோ இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு ஏன் இந்த பதவி பறிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கட்சி உயர்நிலை கூட்டங்கள் இருக்கு இல்லையா, உயர்நிலை மட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அறிவாலயத்துக்கும் சீக்கிரட்டா ஒரு சில தகவல்கள் அப்படின்றது போனதுனாலதான் தோப்பு மேல இவ்வளவு பெரிய ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இனி தோப்பு மறுபடியும் அதிமுகக்கே தாவ போறாரா இல்ல தாவேகா பக்கம் போக போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க தோப்பு வெங்கடாச்சலத்தினுடைய நிலைமையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே